வந்து பாத்தீங்க அப்படினா மணிவியூ பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதுல என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து தேவைப்படும், இதுல வந்து ப்ராசசிங் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க, சோ இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க வந்து லோன் எடுக்கணும் அப்படினா மினிமம் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 750க்கு மேல இருந்தது அப்படினா டெஃபினட்டா உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் அப்படினு வந்து எதிர்பார்க்கலாம். சோ வெறும் சிபில் ஸ்கோரை மட்டும் டிபெண்ட் பண்ணி லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த லோனை வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாம கரெக்ட்டா பேமெண்ட் வந்து பண்ணிருந்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு லோனும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அடுத்து இதுல வந்துட்டு வித்அவுட் டாக்குமெண்டேஷன்ல, அதாவது வந்துட்டு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்றாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபையும் வெரிஃபை பண்ணாமையே இதில் லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பேக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 வந்துட்டு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா 75,000 வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்குறாங்க, இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தன்னு தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இந்த ரெண்டையுமே வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 727 தான் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக லோனுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு சிபில் வந்து டவுன் ஆகும். பட் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தான் இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய லோனுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சிபிலும் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து அப்ரூவ் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டும் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி, அப்புறம் லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வருதோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம்மை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயின்னு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நான் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கேன், எனக்கு வந்து இதில் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோனும் இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அப்புறம் உங்களோட ஜெண்டரையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் வந்து கொடுத்துருங்க. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஆஃபர் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் பர்சனல் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30,000 ரூபாய் லோனை வந்து 3 மாதத்துக்கு எடுத்துக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறது கீழே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ 3 மாதத்துக்கு லோன் எடுக்கும்போது 2,053 ரூபாய் நமக்கு வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீயாக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது 6 மாதத்துக்கு நம்ம இஎம்ஐக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2,478 ரூபாய் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்டேட்டட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனல் லோன் அமௌண்ட், அதாவது 30,000 ரூபாயை நம்ம வந்து 3 மாதத்துக்கு இஎம்ஐயில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 10,606 ரூபாய் வந்து வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 606 ரூபாய் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6 மாதத்துக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5,538 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில்
ப்ராசஸிங் ஃபீயும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலும் ஃபில் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வரும்போது தான் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் பிடிச்சி போக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும், இது எல்லாத்தையுமே செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேரிடா இல்லை அன்மேரிடா, அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸ், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ், இதில் நீங்கள் வேறு என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து மணிவோ அப்ளிகேஷன்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜில் தான் நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஈஸியாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும்னா செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால தான் பிஸ்னஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கம்பெனி நேம், அப்புறம் வந்துட்டு அதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க, உங்களோட கம்பெனி அட்ரஸ், இதை தான் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதுனால இதில் பிஸ்னஸ் நேம், அதுக்கப்புறம் அதோட அட்ரஸு, அதோட பின்கோடு நம்பர், பிஸ்னஸ் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் வந்துட்டு ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸ், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆனுவல் சேல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆனுவல் சேல்ஸ்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இன்கம் ரேஞ்சை வந்து காமிக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ப்ரப்போஸ்ட் ஆனுவல் சேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ரேஞ்ச் வந்து காமிக்கும், அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டைப், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் எம்ப்ளாய் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே கேட்குது. இது ப்ரைவேட் கம்பெனியா இல்லை வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பா இல்லை சோலோவா, அதை வந்து கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இல்லை நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனியோட பிஸ்னஸ் ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இயராக இந்த பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உதயம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டேன். நான் வந்து என்னோட உதயம் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஜி லாக்கர் கேஒய்சி அப்படிங்கிறத. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் நம்பர், இந்த கேப்சாவையும் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாகர்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் லோடாகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிருச்சு. இப்போ வந்து சப்மிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு 3 விதமான மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுறது மூலமாகவும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ரூவ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்புறம் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இதில் வந்து அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக அந்த லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத காட்டுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்கம்மே அதில் வரல அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெரிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ₹1 அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அந்த ₹1 யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாகவும் நம்ம சென்ட் பண்ணலாம்.
இல்லை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை மேனுவலாக என்ட்ரு பண்ணியும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ₹1 அவங்களுக்கு பே பண்ணுங்கள். அது மூலமாக உங்களோட பேங்க் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறது. ஸோ நான் வந்து என்டர் மேனுவலிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிவிட்டு அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து டைம் எடுத்துச்சு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இது வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இது வந்து வெரிஃபை ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த 2 hours அப்புறமா எனக்கு வந்து மணிவியூ லோனில் இருந்து கங்க்ராச்சுலேஷன் யுவர் மணிவியூ லோன் இஸ் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இது மாதிரி வந்தது. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இல்லைனா நமக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னாலும் இது மாதிரி மெசேஜில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மணிவியூ அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கான லோன் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் மெனுவில் வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ₹30,000 லோனுக்கு நமக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் தான் பிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ₹2,478 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் 30,000 இருக்குல்ல, இதில் இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹27,522 மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹5,538 நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப 6 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம வட்டியாக பே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு பே பண்ணக்கூடிய இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ₹5,538 டோட்டலாக 6 மாதம். ஸோ 6 மாதத்துக்கு நம்ம பே பண்ணும்போது நம்ம வந்து பே பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹33,228 நம்ம வந்துட்டு 6 மாதத்துக்கு பே பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து கழிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட், அதாவது ப்ராசஸிங் ஃபீ போக நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து ₹27,522 நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து இந்த அமௌண்ட்லேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹5,706 தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ₹30,000 நம்ம வந்துட்டு லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ 6 மாதத்துக்கு நமக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீ ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ₹5,706 தான் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒர்த்து தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ரொம்ப அநியாய வட்டி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல, ஒரு நார்மலான வட்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவராலாக லோன் அமௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் இ-சைன் வெரிஃபை வந்து பண்ணணும். நம்மளுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஓடிபி கொடுத்து நம்ம வந்து டிஜிட்டல் சைன் வந்து பண்ணணும். ஸோ அந்த சைன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிவியூ பர்சனல் லோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஸில் நம்ம வந்துட்டு லோன் எடுக்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ நான் வந்து இப்போ லோன் எடுக்கல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான லோன் அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு டிஜிட்டல் சைன் வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் ரிஜெக்டட்லாம் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு லோன் ஆப்பில் நம்ம லோன் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மணிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நிறைய பேர் இதில் வந்து லோன் வந்து எடுத்திருக்காங்க. பட் நீங்கள் எடுக்கிற லோனை கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட சிபிலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது லோன் ஆப்பில் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லோன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த லோனை வந்து கட்டுறது கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் அடிவாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து மிரட்டவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து லோனை எடுத்துகிட்டு கெட்டாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் லோனை வந்து கரெக்டாக கட்ட முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள்.
இல்லைனா வந்து மேக்ஸிமம் ஆன்லைனில் லோன் வந்து எடுக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.